ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா 2024 வெளியான ஈகிள் அப்படின்ற தரமான ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். மாஸ் மசாலா கலந்து ஸ்கிரீன் பிளேவை பிரசன்ட் பண்ணியிருந்தாலும் படத்தோட மையக்கருவுல சொல்லக்கூடிய கதை அப்படின்றது உண்மையிலேயே ஒர்த்தான கதையா தாங்க இருக்கு. படத்தோட கிளைமேக்ஸ் நெருங்க தான் படத்தோட கதையை நமக்கு புரிய ஆரம்பிக்கும். இந்த படத்தோட கதையை புரிஞ்சுக்கிற அந்த ஒரு மூமெண்ட் வரைக்கும் நமக்கு ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் படம் பார்க்குற மாதிரி தாங்க இருக்கும். படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஒரு நிறைய மாத கர்ப்பிணி ஒரு சம்பவத்துல இறந்து போறாங்க. அந்த இடத்துக்கு வந்து அந்த பெண்ணுடைய கணவர் அதிர்ச்சிக்குள்ளாயிடுறாரு. தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த சம்பவத்துக்கு அந்த பெண்ணுடைய கணவரும் காரணம். மனைவியோட சாவுக்கு தானே காரணமாயிட்டோம் அப்படின்னு தெரிஞ்ச கணவர் அடுத்தடுத்து என்ன பண்ணாரு அப்படின்றத டீடைல்டா இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் நண்பிகள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட், அந்த சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு ஜேர்னலிஸ்ட காட்டுறாங்க. அவங்களோட பேரு நளினி. அவங்க ஒரு புக் ஒன்று எழுதிட்டு இருக்காங்க. இதுல எழுதக்கூடிய ஒரு நபருடைய கதை வெறும் கதை இல்ல, அது ஒரு சரித்திரம் அப்படின்ட்டு இந்த கதை எங்கிருந்து ஆரம்பிச்சது அப்படின்றத டீடைல்டா நம்ம கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நளினி ஒரு முறை டெல்லிக்கு போனப்போ மார்க்கெட்ல பர்ச்சேசிங்ல ஈடுபட்டு இருந்திருக்காங்க. அந்த வகையில அங்க இருக்கக்கூடிய கடையில இருந்து ஒரு கிளாத் எடுத்து பார்க்க அங்க இருக்கிற ஃபாரினர் லேடி சொல்றாங்க, இந்த காட்டன் கிளாத் யூரோப்ல ரொம்ப ஃபேமஸ், இதுக்கு ரொம்ப விலை அதிகம், ஆனா இந்தியால இதுக்கு மதிப்பே கிடையாது, வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்ல, நீங்க ஃபாரினர் தானே, எப்படி உங்களுக்கு இதெல்லாம் தெரியுது அப்படின்னு கேட்க, அப்ப பக்கத்துல இருக்கக்கூடிய பாட்டி ஒரு விஷயத்த சொல்றாங்க. அந்த பொண்ணு சொல்றது உண்மைதாமா, நம்ம ஊர்ல காட்டன் நல்லாவே விளையும், காட்டன் விளையறதுக்கு இயற்கை சப்போர்ட் பண்ணாலும் கவர்மெண்ட் பெருசா சப்போர்ட் பண்றது இல்ல, ஆனா ஒரே ஒருத்தன் இந்த காட்டன் மேல மதிப்பு வச்சு ஒரு ஏரியாவே ரெடி பண்ணுனா, அங்க நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தா, ஸ்பின்னிங் மில்ல ரெடி பண்ணி காட்டன் உற்பத்தி செஞ்சு வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணா, அதன் மூலமா வந்த வருமானத்தை வச்சு நிறைய குடும்பங்களை வாழ வச்சான். ஆனா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவனும் மர்மமான முறையில காணாம போயிட்டான், இந்த மார்க்கெட்டும் டவுன் ஆயிடுச்சுமா அப்படின்னு சொல்ல, நம்ம நளினி நார்மலாவே ஒரு ஜேர்னலிஸ்ட், ஏதாவது ஒரு கதை கிடைக்காதா அப்படின்னு தேடிக்கிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நாள்ல உலக காட்டன் தினம் வருது, அன்னைக்கு ஸ்பெஷலா இந்த ஒரு நியூஸை போட்டு விடுவோம் அப்படின்னு கம்பெனில போய் சொன்னா, இதெல்லாம் ஒரு நியூஸ் அப்படின்னு ரிஜெக்ட் பண்றாங்க. இருந்தாலும் காட்டன் தினம் ஸ்பெஷலா சின்னதா ஒரு நியூஸை போடுங்க அப்படின்னு நியூஸ் பேப்பர்ல சின்னதா தாங்க இந்த நியூஸை போடுறாங்க. ஆனா இந்த நியூஸ் வெளியாகி இவ்வளவு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணும்னு நளினி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நியூஸ் வெளியான கொஞ்ச நேரத்திலேயே இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட், சிபிஐ அப்படின்ட்டு எல்லாருமே இந்த நியூஸ் ஆஃபீஸ்க்கு வந்து தாறுமாறா இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த நியூஸ் சேனலே தலைகிலா மாறி இருக்கு. இந்த பர்டிகுலர் நியூஸை ரெடி பண்ணது யாரு அப்படின்னு நளினி உட்கார வச்சு சரமாரியா கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நளினிக்கும் அந்த நபருக்கு என்ன தொடர்பு, எப்படி அந்த நபரை பத்தின நியூஸ் உங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு. நளினி வந்து எப்போதும் ஒரு நியூஸ் எடுக்கிற மாதிரி தான் நான் எடுத்து போட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அது இவ்வளவு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் அப்படின்னு நளினி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லி தாங்க நளினிக்கே தெரியும் இவர் ஒரு மோஸ்ட் வாண்டட் கிரிமினல் அப்படின்ட்டு, ரொம்ப நாளா போலீஸ்காரங்களால தேடப்பட்டு வர குற்றவாளி அப்படின்ட்டு. இப்ப நியூஸ் சேனல் நளினியை பிடிச்சி பயங்கரமா திட்டுறாங்க. உன்னால பாரு, நீ போட்ட சின்ன நியூஸ்னால சேனலே தலைகிலா மாறிடுச்சு அப்படின்ட்டு. இன்சிடென்ட்க்கு அப்புறம் தான் நளினிக்கு இந்த கதை மேல இன்ட்ரெஸ்ட் வருதுங்க. பாட்டி என்னடானா காட்டன் ஃபேக்டரி வச்சிருந்தாரு, மக்களுக்கு நல்லது பண்ணாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு மோஸ்ட் வாண்டட் கிரிமினல், போலீஸ்காரங்களால ரொம்ப நாளா தேடப்பட்டு வர ஒரு குற்றவாளி அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு கதை இருக்கு, அது என்ன அப்படின்றத நான் வெளிக்கொண்டு வரேன் அப்படின்ட்டு பர்சனலா இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஃபேக்டரி இருந்ததா சொல்லப்பட்ட ஊருக்கு கிளம்பி போய் அட்ரஸ் கேட்டா அங்க இருக்கிறவர் சொல்றாரு, இங்க ஃபேக்டரி எல்லாம் இல்லமா, இருந்த இடம் என்ன அங்க இருக்கு, போய் பாரு அப்படின்னு சொல்ல, அந்த இடம் பாக்குறதுக்கு வெடி விபத்து நடந்த இடம் மாதிரி இருக்குதுங்க. பூரா சாம்பலும் மண்ணுமா இருந்துகிட்டு இருக்கு. என்னடா இந்த இடம் இப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா மர இடுக்குல ஒரு சின்ன சிலை இருக்குதுங்க. ஒருவேளை நம்ம தேடி வந்த நபர் இவரா இருப்பாரோ, அவரோட சிலையா இருக்குமோ அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்க ஒரு வயசானவர் அந்த இடத்துக்கு வந்து பிரேயர் பண்ணிட்டு கிளம்புறாருங்க. யோ தாத்தா நில்லியா, இங்க என்னையா நடக்குது, யார் யா இவரு, இந்த இடம் ஏன் அப்படி இருக்கு அப்படின்னு கேட்க, பெருசு கேஜிஎஃப் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து தப்பிச்சு வந்திருக்கும் போல பயங்கரமா பில்டப் பண்ணிட்டு எதுவுமே சொல்லாம போயிருதுங்க. கடுப்பான நளினி பக்கத்துல இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்ல போய் விசாரணை பண்ணா லீடு கிடைக்கும் அப்படின்ட்டு போலீஸ் ஆபீசர் கிட்ட கேள்வி கேட்டா, இந்த போலீஸ் ஆபீசர் அதை பத்தி சொல்றதுக்கே முன் வர மாட்டேன்றாருங்க. அது மட்டும் இல்லாம உன்னோட நல்லதுக்கு தாமா சொல்றேன், நீங்க இருந்து கிளம்பி போயிரு, இந்த பிரச்சனையில எம்எல்ஏவோட இன்வால்வ்மெண்ட் எல்லாம் இருக்குது, அவங்க எல்லாம் ரொம்ப மோசமானவங்க, நீ வேற பார்க்க அழகா இருக்க, எதுக்கு தேவையில்லாத பிரச்சனையை நீயே இழுத்து போட்டுக்கிற, கிளம்பு அப்படின்னு சொல்ல, அப்ப இவர்கிட்ட பேசி எந்த பிரயோஜனம் இல்ல, டைரக்டா எம்எல்ஏவே மீட் பண்ண போலாம் அப்படின்ட்டு நளினி கிளம்புறாங்க. இந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு யூடியூபர் சரண் என்டர்டைன்மெண்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி ரிக்வெஸ்ட் வச்சுக்கிட்டு இருக்காருங்க. அப்போ நளினி அந்த இடத்துக்கு வந்து இந்த மாதிரி எம்எல்ஏவோட வீடு எங்க இருக்கு அப்படின்னு கேட்க, ஊருக்கு புதுசா வந்திருக்காங்க போல அப்படின்ட்டு இந்த யூடியூபர், நானே டாக்ஸி சர்வீஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன், வாங்க நானே உங்களை கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எம்எல்ஏவோட வீட்டுக்கு கூட்டு போயிட்டு, இந்த மாதிரி டெல்லியில இருந்து வந்திருக்காங்க இவங்க ஜேர்னலிஸ்ட், நம்ம எம்எல்ஏவை இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்ட்டு நளினி சொல்றதுக்கு முன்னாடி இந்த யூடியூபரே இன்ட்ரோ கொடுத்துறாரு. உடனே எம்எல்ஏவோட அசிஸ்டன்ட், சரி வாங்க எம்எல்ஏ மீட் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு உள்ள கூட்டிட்டு போக, எம்எல்ஏக்கு பிபி அதிகமா இருக்கு அப்படின்ட்டு டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுத்து ரிலாக்ஸா வச்சுக்கிட்டு இருக்காருங்க. அப்போ நம்ம நளினி ஃபர்ஸ்ட் கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு, ஆமா இந்த ஃபேக்டரியை பத்தின கதை என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அங்க இருக்கிற எல்லாருமே ஆடி போயிடுறாங்க. ஃபேக்டரியா, இந்த இடத்துல வந்து கிளம்புமா அப்படின்ற மாதிரி பயந்து நளினியை துரத்துறாங்க. போலீஸ் ஆஃபீஸர் என்னடானா எம்எல்ஏ ரொம்ப டேஞ்சரான ஆளு அப்படின்னு சொன்னாரு, இங்க வந்து பார்த்தா எம்எல்ஏவே இப்படி தொடநடுங்கிறாரு, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நளினி அந்த வீட்டை விட்டு வெளியே வராங்க. அப்போ அசிஸ்டன்டோட கையில் இருக்கக்கூடிய டேட்டோவை நளினி டீகோட் பண்ணி, இது பேங்க் அக்கௌண்ட் நம்பர் தான், அந்த பேங்க் அக்கௌண்ட்ல நீ நிறைய பணத்தை இல்லீகலா பதுக்கி வச்சிருக்க அப்படின்றத நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீ என்கிட்ட இங்க
என்ன நடந்தது அப்படின்றத சொல்லலனா நான் வந்து உன்னை பத்தின ஸ்டோரியை நியூஸ்ல போட்டுருவேன் அப்படின்னு நளினி பிளாக்மெயில் பண்றாங்க. அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிராதமா, எனக்கு தெரிஞ்ச கதையை நான் சொல்லிடுறேன் அப்படின்ட்டு நம்ம நளினியை உட்கார வச்சு அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன நடந்தது அப்படின்ற கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. இந்த ஊர்ல ஒரு மிகப்பெரிய காட்டன் ஃபேக்டரி, அந்த காட்டன் ஃபேக்டரிக்குள்ளேயே ஒரு பெரிய பங்களா, அந்த பங்களால தான் சகாதேவ் அப்படின்ற ஒரு நபர் இருந்தாரு. அந்த மொத்த காட்டன் ஃபேக்டரியும் அவரோட கண்ட்ரோல் தான். காம்பவுண்டுக்குள்ள அவரோட பர்மிஷன் இல்லாம யாருமே நுழைய முடியாதுங்க. அங்க ஒரு 300 பேர் ஒர்க் பண்ணி இருந்திருக்காங்க. அந்த 300 குடும்பங்கள் நல்லபடியா தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்குது. முன்னையே சொன்ன மாதிரி அந்த காம்பவுண்டுக்குள்ள ஹீரோட பர்மிஷன் இல்லாம யாருனாலையும் நுழைய முடியாதுங்க. அந்த வகையில இந்த எம்எல்ஏ தொண்டர்கள் நம்ம தான் நுழைய முடியல, இந்த லீஃப்லெட்டையாவது பறக்க விடுவோம் அப்படின்ட்டு வேணுனே லீஃப்லெட்டை பறக்க விட்டுறாங்க. நம்ம ஹீரோடைய பிரதர் பார்த்தீங்கன்னா 2 சின்ன பசங்களுக்கு வில் அம்பு விடுறது எப்படின்னு ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு இருக்காரு. அப்போ ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து ரியல் ஷோவை நான் காட்டுறேன் அப்படின்ட்டு அந்த வில்லை எடுத்து அம்பை விடுறாருங்க. அந்த அம்பு அந்த லீஃப்லெட்டை குத்திட்டு வெளியே போய் எவன் அந்த லீஃப்லெட்டை பறக்க விட்டானோ அவன் பின்னாடியே குத்துதுங்க. உடனே ஹீரோ கேட் ஓப்பன் பண்ணிட்டு வெளியே வராரு. இதை ஒரு வார்னிங்கா எடுத்துக்க, இனிமேல் உள்ள வரணும்னு ட்ரை பண்ணாத அப்படின்னு சொல்ல உடனே இந்த தொண்டர் மிரட்டுறாருங்க. உங்ககிட்ட 300 ஓட்டு இருக்கு அப்படின்னு ஆடிக்கிட்டு இருக்கியா, ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் பாரு எல்லாத்தையும் காலி பண்றனா இல்லையானே அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா அவரோட பிரதர் கிட்ட கிரேட் காமெடி நோட் பண்ணி வச்சுக்க, அப்புறமேல் சிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் உள்ள போயிடுறாருங்க. அந்த கேட்ல டேஞ்சர் 440 வாட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு போர்டு இருக்கு. ஒரு பேப்பர் நுழைஞ்சதுக்கே இவ்வளோ பெரிய பஞ்சாயத்து பண்ணக்கூடிய ஹீரோ மனுஷங்க நுழைஞ்சா என்ன பண்ணுவாருன்னு யோசனை பண்ணி பாருங்க. இதை பிரசன்ட் சிச்சுவேஷன்ல நளினி கிட்ட சொல்ல அப்புறம் என்னாச்சு அப்படின்னு கேட்க அப்புறம் தான் பெரிய சம்பவமே நடந்ததுங்க அப்படின்ட்டு ராஜேஷ் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் இந்த எம்எல்ஏவை மீட் பண்றதுக்காக வராருங்க. அவரு இந்த எம்எல்ஏ கிட்ட ஒரு டீலை சொல்றாரு. அதாவது ஒரு கனிம வளம் பாக்சைட் அப்படின்னு சொல்லிட்டு, பாக்சைட்னு நினைக்கிறேன், அது வந்து 3000 கோடி ஒர்த்துங்க. தக்காளி அது கரெக்டா ஹீரோவோட ஃபேக்டரிக்கு கீழே இருக்குதுங்க. அதனால இந்த ராஜேஷோடைய டீம் பார்த்தீங்கன்னா ஹீரோடைய டீமை காலி பண்ண வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. டிரெக்டாக போய் மோத முடியாது அப்படின்ட்டு இந்த ஊரில் பெரிய மனுஷன் எம்எல்ஏ, இந்த எம்எல்ஏவை வச்சு அவங்களெல்லாம் காலி பண்ண வச்சுட்டு அந்த கனிம வளத்தை எடுத்து சம்பாதிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. அதுக்கு இந்த எம்எல்ஏ கிட்ட 300 கோடி ரூபா விலை பேசுகிறாங்க. 300 கோடி ரூபாயா, என்னுடைய அரசியல் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை நான் பார்த்துருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிடுறாருங்க. இந்த ராஜேஷ் அப்படின்றவர் 100 கோடி ரூபாய் அட்வான்ஸாக வேற கொடுத்துட்றாரு. எம்எல்ஏவோட அசிஸ்டன்ட் சொல்கிறார், அண்ணா நீங்கள் பணத்தை மட்டும் தான் பார்க்குறீங்க, அவன் ரொம்ப டேஞ்சரான ஆளு, அதை யோசனை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ல 300 கோடிடா 300 கோடி அப்படின்னு அந்த மிஷனுக்கு ஓகே சொல்லிடுறாருங்க. பிரசன்ட்ல நளினி பார்த்தீங்கன்னா இந்த பாக்சைட்னா என்னன்னு நான் தெரிஞ்சுட்டு வரேன் அப்படின்ட்டு ஊருக்கு கிளம்புறாங்க. பஸ் ஏறி உட்கார்ந்த உடனே பின்னாடி ஒரு நபர் பார்த்தீங்கன்னா கன்னை வச்சு மிரட்டுற மாதிரி மக்காச்சோளத்தை வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அது கன் தான் அப்படின்னு நினைச்சிட்டு நளினி பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அந்த நபர் கூட்டிட்டு போற இடத்துக்கு பின்னாடியே போறாங்க. அந்த நபருடைய பேரு பிரமோதுங்க. ஒரு சீக்கிரட்டான வீட்டுக்குள்ள கூட்டு போறாரு. அங்க போய் பார்த்தா இன்வெஸ்டிகேஷனுக்கு தேவையான எல்லா விஷயமே இருக்குது. இவர் ஏதோ இன்வெஸ்டிகேஷன் டீம் சார்ந்தவர் அப்படின்றத நளினி கணிக்கிறாங்க. நீங்க சிபிஐ அப்படின்னு கேட்க இல்லன்றாரு. ரா ஏஜென்ட்டா அப்படின்னு கேட்க ஆமான்றாரு. அப்பதான் தெரிய வருதுங்க இவரு ரா ஏஜென்ட் அப்படின்னு. அவர் அட்வைஸ் பண்றாரு, நீ ஸ்டோரி எழுதுற அப்படின்னு பெரிய பிரச்சனையில மாட்டிக்காத, இந்த இடத்துல இருந்து கிளம்பு அப்படின்ட்டு. ஆனாலும் நளினி இவருக்கிட்டயே உங்களுக்கும் ஹீரோக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கிற கதையை சொல்லுங்க அப்படின்னு சொல்ல பிரமோத் சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. இந்த பிரமோத் பாத்தீங்கன்னா ஃபாரின்ல கிரிமினல்ஸ் எல்லாம் மேப்பிங் பண்ணிட்டு இருந்திருக்காரு. திடீர்னு இந்தியாவில் இருக்கிற மேடம் கிட்ட இருந்து கால் வருது. என்ன மேடம் என்ன அர்ஜென்ட்டா வர சொல்லியிருக்கீங்க, நான் ஏதாவது எக்ஸ்போஸ் ஆயிட்டேன்னா என்னால ஏதாவது ஆபத்தா அப்படின்னு கேட்க, அப்படி இல்லை நீ ரொம்ப டேலண்டான ஆளு அப்படின்றதுனால உங்ககிட்ட ஒரு புது ப்ராஜெக்டை ஒப்படைக்க போறேன் அப்படின்னு மேடம் என்ன சொல்றாங்கன்னா, கோவால இருந்து இல்லீகல் வெப்பன்ஸ் எல்லாம் கண்டெய்னர் வழியா கடத்தப்படுது. ஆனா அந்த கண்டெய்னர் சரியான இடத்துக்கு போய் சேர்றது கிடையாது. போற வழியிலேயே அந்த கண்டெய்னர் கடத்தப்படுது. அந்த கடத்தப்பட்ட கண்டெய்னர் எங்க போயிட்டு இருக்கு, இந்த கண்டெய்னரை கடத்தக்கூடிய நபர் வந்து ஈகிளுங்க. ஸோ ஈகிள் அப்படின்ற ஒரு மோஸ்ட் வாண்டட் கிரிமினல் இருக்கிறான். அவன் வந்து ஒரு கான்ட்ராக்ட் கில்லர். அவன் தான் இந்த ஒரு சம்பவத்தை பண்ணிக்கிட்டு இருக்கான். கடத்தக்கூடிய இந்த வெப்பன்ஸ் எல்லாம் வச்சு அவன் என்ன பண்றான், அவனுடைய அடுத்த பிளான் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்றது தான் பிரமோதோடைய வேலையா இருக்குங்க. அண்ட் இந்த கண்டெய்னர்ஸ் எல்லாம் எங்க போகுது அப்படின்னு அவங்களால ட்ராக் பண்ண முடியும். பிரமோத் பார்த்தீங்கன்னா ஃபாரின்ல இருக்கிற ஒரு நபர் கிட்ட ஈகிள் அப்படின்னு ஒரு துண்டு சீட்ல எழுதி அவரை பார்க்கணும் அப்படின்னு கேட்க அந்த நபர் பதறி போயிடுறாரு. முதல்ல வானத்தில் அங்கேயும் இங்கேயும் சுற்றி பார்த்துட்டு இந்த இடத்துல இருந்து காலி பண்ணலாம் அப்படின்னு காருக்குள்ள போய் உட்காந்துட்டு போகும்போதே பதறிக்கிட்டு இருக்கிறாரு. பிரமோதுக்கு ஒன்றும் புரியல, ஏன் இந்த ஈகிள் அப்படின்ற பேரை கேட்ட உடனே இப்படி பதறீங்க அப்படிங்கும் போது அந்த ஒரு நபர் பார்த்தீங்கன்னா அவரோட இடத்துக்கு கூட்டு போயிட்டு இந்த ஈகிளை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. ஈகிள் அப்படின்றவன் ரொம்ப மோசமானவன், சாதாரண கான்ட்ராக்ட் கில்லர்ல ரொம்ப திறமையான கான்ட்ராக்ட் கில்லர். இந்த ஊரில் ஒரு வெப்பன் டீலர் அண்ட் ஒரு கேங்ஸ்டர் இருந்திருக்காங்க. அந்த கேங்ஸ்டரை போட்டு தள்ள சொல்லி ஈகிளுக்கு ஆர்டர் வந்திருக்குது. ஆனா அந்த கேங்ஸ்டர் 4 அடுக்கு பாதுகாப்பை வச்சிருக்கான். 4 அடுக்கை தாண்டி தான் அந்த கேங்ஸ்டரை மீட்டே பண்ண முடியும். ஆனா ஒரு 800 மீட்டர் தள்ளி இருந்து நம்ம ஈகிள் அப்படின்றவன்
ஷூட் பண்ணுறான். அந்த புல்லட் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய எக்ஸாசிஸ்ட் ஃபேன் வழியாக உள்ளே போய் அந்த லீடரை நெத்திலேயே ஒரு போடு போட்டுருதுங்க. அந்த ஃபேனோட ஸ்பீடை கால்குலேட் பண்ணி 800 மீட்டருக்கு அந்த பக்கம் இருந்து ஷூட் பண்ணி போட்டு தள்ளுறான்னா அவன் எவ்வளோ திறமையான ஒரு ஆளாக இருப்பான் அப்படின்னு சொல்ல, என்னங்க இதெல்லாம் டேலண்ட்டு, எங்கள் ராட்டியும் பண்ணாத சம்பவமா அப்படின்னு நம்ம பிரமோத் ஒரு சம்பவத்தை சொல்ல, நீங்கள் பண்ணது பையனோட சம்பவம், ஆனால் அவனுக்கு அப்பன்னு ஒருத்தர் இருந்தான், அந்த கதை உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நபர் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. ஒரு கேங்ஸ்டர் பார்த்தீங்கன்னா இந்த ஈகிள் அப்படின்ற ஒருத்தன் வெளியே இருந்தானா என்னைக்கா இருந்தாலும் நமக்கு ஆபத்து தான் அப்படின்ட்டு ஈகிள் இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சு, அங்கே போய் அவனை போட்டு தள்ளிடலாம் அப்படின்ட்டு ஒரு குரூப் அந்த இடத்துக்கு போகுது. அங்கே போய் பார்த்தா ஒரு வீடுங்க, அங்கே தான் ஈகிள் தங்கியிருக்கான் அப்படின்ட்டு அந்த வீட்டை பாம் பிளாஸ்ட் வச்சு தகர்த்துறாங்க. அவ்வளோதான், ஈகிளோட கதை முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு இவனுங்கெல்லாம் சந்தோஷமா இருக்க, எங்கிருந்தோ ஒரு புல்லட் வந்து இவங்க கேங்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தங்களையும் அட்டாக் பண்ணி ஒவ்வொருத்தனா கீழே வளரானுங்க. அப்பதான் தெரிய வருது, இதை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு ஈகிள் பார்த்தீங்கன்னா அந்த காட்டுக்குள்ள பதுங்கி இருந்து இந்த குரூப்பை சரமாரியா வேட்டையாட ஆரம்பிச்சிருந்திருக்கிறாரு. ஒருத்தன் கூட தப்பிக்கவே இல்லைங்க. ஒரு பயங்கரமான டேலண்டான ஒரு கான்ட்ராக்ட் கில்லர் தான் வந்து இந்த ஈகிள். சரிப்பா, ஈகிள் பெரிய கை தான், நான் ஒத்துக்கிறேன். ஈகிள் கிட்ட எப்படி தான் பேசுறது, எப்படி கான்டாக்ட் பண்றது அப்படின்னு கேட்க, ஃபோன்லலாம் பேசவே முடியாது. ஈகிளை சந்திக்கிறதுக்கு ஒரே வழி, ஈகிள் கிட்ட வேலை ஒப்படைக்கணும் அப்படின்னா நியூஸ் பேப்பர்ல விளம்பரம் கொடுக்கணும், பெயிண்டர் வேலைக்கு ஆட்கள் தேவை அப்படின்ட்டு அதில் ஒரு ஃபோன் நம்பரை மென்ஷன் பண்ணணும். அந்த ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் கிடையாது, லொக்கேஷன். அந்த லொக்கேஷனை என்கிரிப்ட் பண்ணி ஃபோன் நம்பர் மாதிரி போட்டிருப்பாங்க. இதை ஈகிளோடைய டீம் டீகோட் பண்ணி அந்த இடத்துக்கு வந்து வேலையை முடிப்பாங்க. இப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த கான்ட்ராக்ட் கில்லிங் ஒர்க் வந்து நடந்துகிட்டு இருக்கு. 10 வருஷமா ஈகிளோட ஆக்டிவிட்டியே இல்லை. 10 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈகிள் வந்து இந்தியாவில் ஆக்டிவ் ஆகிறான். ஈகிள் அப்படின்றவனுடைய ஆக்டிவிட்டி இந்தியாவில் தென்பட்டிருக்கு அப்படின்னு ரா டிபார்ட்மெண்ட் கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ பிரமோத் பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஈகிள் ஒர்க் ஆகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பர்லாம் பார்க்கும்போது நியூஸ் பேப்பரில் பெயிண்டர் வேலைக்கு ஆட்கள் தேவை அப்படின்னு போட்டு ஒரு ஃபோன் நம்பர் இருக்குது. அந்த ஃபோன் நம்பரை டீக்ரிப்ட் பண்ணால் ஒரு லொக்கேஷன் வருது. அந்த லொக்கேஷனுக்கு பிரமோதோட டீம் போய் காத்துக்கிட்டு இருக்காங்க. நினச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு கரெக்டாக ஒரு கண்டெய்னர் வருது. அந்த கண்டெய்னர் முழுக்க வெப்பன்ஸாக இருக்குதுங்க. அந்த வெப்பன் இருக்கக்கூடிய கண்டெய்னர் வேற எங்கேயோ போயிட்டு இருக்கு. அதை ஒரு குரூப் வழிமறிச்சு அந்த கண்டெய்னரை கடத்துறாங்க. கடத்தப்படுற கண்டெய்னர் எங்கே போகுது அப்படின்னு பிரமோதோடைய டீம் வந்து ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ட்ராக் பண்ணும்போது அந்த கண்டெய்னர் நீரா இப்போ ஹீரோ இருக்கிறார் இல்லையா, அந்த பெரிய ஃபேக்ட்ரி பங்களா, யாராலையும் நுழைய முடியாத ஃபேக்ட்ரி, அதுக்குள்ள தாங்க போகுது. இந்த ஈகிளும் சகாதேவ் அப்படின்ற நம்ம ஹீரோவும் ஒரு ஆள் தான் அப்படின்னு ரா டிபார்ட்மெண்ட் நினைக்கிறாங்க. பிரசன்ட்ல நளினி பார்த்தீங்கன்னா பிரமோத் கிட்ட பேசி முடிச்சுட்டு நான் கிளம்பிடுறேன் அப்படின்ட்டு கிளம்பாம எங்க போறாங்க அப்படின்னா இந்த எம்எல்ஏ அசிஸ்டன்ட்டை மீட் பண்ணி அடுத்து என்ன நடந்தது, இந்த எம்எல்ஏ இந்த பாக்சைட் டீல போட்டானே அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அப்பதான் விஷயம் தெரிய வருதுங்க. இந்த ராஜேஷ் தன்னோட கேங்கோட ஆஃபீஸ்குள்ள என்ட்ராகிறாருங்க. அப்போ ராஜேஷ் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தங்களா சுட்டு கொல்லப்படுறாங்க. ராஜேஷ்க்கு ஒண்ணுமே புரியல, பயந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. கடைசியில் இந்த ஆஃபீஸில் இருக்கக்கூடிய எல்லோருமே இறந்து போயிடுறாங்க. ராஜேஷ் மட்டும் உயிர் பிழைக்கிறாரு. அந்த ஆஃபீஸில் ரொம்ப சேஃபான ஒரு லாக்கர் ரூம் இருக்குங்க, அதுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு ராஜேஷ் உள்ள நுழையிறாரு. உள்ள போய் பார்க்கும்போது தாங்க தெரிய வருது ஆல்ரெடி ஹீரோ உள்ள வந்துட்டாரு அப்படின்ட்டு. ஹீரோ இந்த ராஜேஷை மிரட்டுறாரு, நான் இருக்கிற இடத்துல பாக்சைட் இருக்கு அப்படின்னு நீ கண்டுபிடிச்சிருக்கிற, இதை இத்தோட நிப்பாட்டிக்க, இதுக்கு மேலே என்னோட ஏரியா பக்கம் வரணும்னு நினைச்சேன்னா உன் உடம்புல உயிர் இருக்காது, நான் வான் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜேஷை உயிரோட விட்டுறாருங்க. அதுக்கப்புறம் இந்த ராஜேஷ் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏக்கு ஃபோனை போட்டு நம்ம டீல் கேன்சல், நான் வேற எங்கேயாவது தேடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாருங்க. இந்த தகவலை கேட்டு எம்எல்ஏவோட அசிஸ்டன்ட் என்னென்ன 300 கோடி போச்சு அப்படின்னு சொல்லும்போது 300 கோடி போனா போயிட்டு போகுதுடா, நம்ம கண்ணு முன்னாடி 3000 கோடி இருக்கு, இந்த ராஜேஷ் பண்ண முடியாத விஷயத்த நம்மளே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த ஊருக்குள்ள பெரிய ரெஸ்பெக்ட் இருக்கு, அதனால நேரடியாவே அவன்கிட்ட பேசி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோடைய அந்த பெரிய காம்பவுண்டுக்கு வெளியில இந்த எம்எல்ஏவும் ஆளுங்களும் நின்றுட்டு இருக்காங்க. கேட் ஓப்பன் படவே இல்லை. திடீர்னு கேட் ஓப்பன் ஆகுது. யாருன்னு பார்த்தா அந்த இடத்துக்கு ஒரு பால்காரர் வந்திருக்கிறாரு. எவ்வளோ கெத்தா நான் வந்து நின்றுட்டு இருக்கேன், என்ன உள்ள விட மாட்டேன்றான், ஆனால் அந்த பால்காரனை மட்டும் விடுறானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த எம்எல்ஏவோட ஆட்கள் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லோருமே உள்ளே போகிறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ வந்து வண்டியை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அவர்கிட்ட போயிட்டு அப்படி இப்படின்னு சுற்றி வளைச்சு பேச பார்க்குறாங்க. ஹீரோவே சொல்லிடுறாரு, டேரெக்டாக பாயிண்ட்டுக்கு வா, இந்த பாக்சைட் விவகாரமாக தானே வந்திருக்க அப்படிங்கும்போது, ஆமாம் அதன் மூலமாக நல்ல ரெவன்யூ கிடைக்கும், அதனால் நீங்கள்லாம் இந்த இடத்த காலி பண்ணிட்டு வேற எங்காவது போயிருங்க, அதுக்கான ஏற்பாடு எல்லாமே நானே பண்ணித்தரேன், ஸோ நீ வந்து எந்த கவலையும் பட தேவையில்ல, நான் மக்களை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி டீல் பேச, நீ ஒன்றும் பண்ண தேவையில்ல, நீ எது பண்ணுறதுனாலும் கேட்டுக்கு வெளியில் பண்ணிக்க அப்படின்ற மாதிரி ஹீரோ துரத்தி விட்டுறாருங்க. இப்போ ப்ரெசன்ட் சிச்சுவேஷனில் நளினி கிட்ட இந்த எம்எல்ஏவோட அசிஸ்டன்ட் கதை சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துக்கு வந்தவர் எல்லாத்தையுமே அந்த பொண்ணு கிட்ட சொல்லிட்டியா, குறிப்பாக இந்த பத்மாக்காவை பற்றி சொல்லிட்டியா, நக்சலைட்ல இருந்து வெளியே வந்து இப்போ டீச்சராக இருக்காங்களே அவங்கள பற்றி சொல்லிட்டியா அப்படின்னு கேட்க, பத்மாக்காவா டீச்சரா அப்படின்னு நளினி ஒரு லீடை பிடிச்சிட்டு நேரடியாக அவங்கள மீட் பண்ணுறதுக்காக போயிடுறாங்க. அவங்க கிட்ட ஹீரோ பற்றி கேட்கும்போது அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து தெரிஞ்ச விஷயத்தையெல்லாம் நம்ம கிட்ட ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது பத்மாக்கா ஆரம்ப காலகட்டத்தில் நக்சலைட்ல தான் இருந்திருக்காங்க. காட்டுக்குள்ள பதுங்கி இருந்து அவங்களோட கொள்கைக்காக போராடிட்டு இருந்திருக்காங்க. அவங்க கிட்ட கன்ஸ் எல்லாம் கூட இருக்குங்க. புதுசாக இவங்க கன்ஸ் எல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டிருந்திருக்காங்க. ஆனால் அந்த கன்ஸ் வரவழியிலேயே கடத்தப்பட்டிருக்கு. இதை பண்ணது யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரூப் பயங்கர டென்ஷன் ஆகுதுங்க. எனக்கு என்னமோ அனுப்புனவ மேலேயே டவுட் இருக்கு அப்படின்ட்டு காலித் அப்படின்ற ஒரு நபரை பத்மாக்காவை போய் பார்த்துட்டு வர
சொல்றாங்க. பத்மாக்கா காலித்தை மீட் பண்ணா காலித் சொல்றாரு, எனக்கு வந்த கன்சைன்மெண்ட்டையும் ஒருத்தன் கடத்திட்டு போயிருக்கான். நம்ம 2 பேர்த்தோடைய கொள்கைகள் வேற வேறையா இருக்கலாம், ஆனா எதிரி ஒருத்தன் தான், அவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நக்சலைட்டோடைய கேங்கும் இந்த காலித்தோடைய கேங்கும் பாத்தீங்கன்னா ஒன்று சேர்ந்துடுறாங்க. இந்த காலித் சொல்றான், இந்த வாட்டி கன் அனுப்பும்போது உள்ள ட்ராக்கரையும் வச்சு அனுப்ப போறேன், இந்த ட்ராக்கரை நீ ஃபாலோ பண்ணி இந்த கன்சைன்மெண்ட் எங்க தான் போகுது அப்படின்றத கண்டுபிடி அப்படின்னு சொல்ல நம்ம பத்மாக்காவும் ஓகே சொல்லிடுறாங்க. இந்த ட்ராக்கரை அப்படி ட்ராக் பண்ணா அது கரெக்டா ஹீரோவோடைய அந்த ஃபேக்டரிக்குள்ள தான் நுழையுது. இந்த காம்பவுண்டுக்குள்ள தான் ஹீரோட பெர்மிஷன் இல்லாம யாரும் நுழைய முடியாது இல்லையா. இந்த ஊர்ல இருக்கக்கூடிய வயசானவர்கிட்ட ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா உள்ள வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டு பாவமா ஹீரோ கிட்ட மூஞ்சியை வச்சுக்கிட்டு எப்படியோ இந்த பத்மாக்கா உள்ள நுழைஞ்சிடுறாங்க. உள்ள இருக்கக்கூடிய அந்த காட்டன் ஃபேக்டரி, ஸ்பின்னிங் மில்லெல்லாம் இவங்க வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வேலை பார்த்துட்டே ட்ராக் பண்ண ஆரம்பிக்கும் போது இங்கே தான் அந்த கன்சைன்மெண்ட் இருக்கு அப்படின்னு காட்டுது. ஆனால் கரெக்டாக எங்கே இருக்கு அப்படின்னு பத்மாக்கானால கண்டுபிடிக்க முடியலங்க. அப்பதான் பார்த்தீங்கன்னா பத்மாக்காக்கு காலில் அடிப்படுது. அப்போ ஹீரோ உட்கார வச்சு ட்ரீட்மெண்ட்லாம் பார்க்குறாரு. அதாவது வெளி உலகத்துக்கு ஹீரோ டேஞ்சர் அப்படின்ற மாதிரி தான் தெரியும், ஆனால் உள்ள ஹீரோ ரொம்ப அன்பானவராக இருக்கிறாரு அப்படின்றத பத்மாக்கா உணர ஆரம்பிக்கிறாங்க. இந்த கதையை கேட்டு முடிச்ச நளினி நேராக இந்த எம்எல்ஏவோட தொண்டனை மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அந்த எம்எல்ஏவோடைய தொண்டன் காலெல்லாம் ஒரு மாதிரி செதஞ்சு கிடக்குது, அதுக்கு காரணம் ஹீரோ தான் அப்படின்னு எம்எல்ஏவோட தொண்டன் சொல்கிறான். சரி, என்ன நடந்தது, நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயத்த சொல்லு அப்படின்னு சொல்ல அவன் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இந்த பாக்சைட் அப்படின்ற கனிம வளம் ஹீரோடைய காம்பவுண்டுக்குள்ளே தான் இருக்குது. அதை எடுக்கிறதுக்காக இந்த எம்எல்ஏ டிரெக்டாகவும் ட்ரை பண்ணி பார்த்துட்டாரு, மறைமுகமாகவும் ட்ரை பண்ணி பார்த்துட்டாரு, எதுவும் ஒர்க் அவுட் ஆகலை. அதனால ஹீரோவை காலி பண்ணிட்டு அந்த பாக்சைட்டை எடுக்கலாம் அப்படின்னு எம்எல்ஏ முடிவெடுக்கிறாருங்க. அதுக்கு ஹீரோவோட பவர்ஃபுல்லான ஒரு கில்லரை நம்ம தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ட்ராக்ட் கில்லரை மீட் பண்ணுறதுக்காக கிளம்பி போயிருக்காங்க. அங்கே போய் பார்த்தா வீடு முழுக்க ரத்தமாக இருக்குது. உடனே போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது செத்து கிடக்கிறதே போலீஸ்காரங்க தான் அப்படின்னு அந்த கான்ட்ராக்ட் கில்லர் சொல்கிறாரு. ஆக்சுவலாக இவரை பிடிக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க, வந்தவங்களையெல்லாம் போட்டு தள்ளி இருக்கிறாருங்க. இவன் தான் சரியான ஆளு ஹீரோவை போட்டு தள்ளுறதுக்கு அப்படின்ட்டு இவன் கிட்ட இந்த வேலையை எம்எல்ஏ ஒப்படைக்கிறாருங்க. ரீசெண்டாக ஹீரோட கேங்க ஒரு கண்டெய்னரை கடத்தினாங்க இல்லையா, அந்த கண்டெய்னர் காம்பவுண்டுக்குள்ள நுழையும் போது அது பின்னாடியே எம்எல்ஏவோட கான்ட்ராக்ட் கில்லர் 25 பேர் உள்ள நுழையிறாங்க. வெளியே பார்த்தீங்கன்னா எம்எல்ஏவும் எம்எல்ஏவோட அசிஸ்டண்ட்டும் நின்று கண்டிப்பாக இவனுங்க வேலையை முடிச்சிருவானுங்க அப்படின்னு சந்தோஷமாக காத்துக்கிட்டு இருக்கிறாரு. அதே சமயம் இந்த ராட்டிமும் பார்த்தீங்கன்னா அந்த கண்டெய்னரை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்து வெளியே நின்று வேவ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவனுங்க என்ன 25 பேர் உள்ளே போகிறானுங்க, உள்ளே என்ன நடக்க போகுது அப்படின்னு பொறுமையாக கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. உள்ள கண்டெய்னர் நுழைஞ்ச உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா எல்லாம் கரெக்டாக வந்துருச்சான்னு ஜெய் கிட்ட கேட்குறாரு. ஜெய் வந்து கரெக்டாக வந்துருச்சு அப்படின்றாரு. கண்டெய்னர் மட்டும் அந்த மாதிரியே தெரியலையே அப்படிங்கும்போது, ஆமாம் கூட ஒரு 25 நரிங்களும் வந்திருக்கு அப்படின்னு சொல்ல, சரி வேட்டைக்கு தயாராகும் அப்படின்ட்டு ஹீரோ சென்டரில் நிற்கிறாருங்க. அது ஒரு கிளாக் மாதிரி ஹீரோ இமேஜின் பண்ணிக்கிறாரு. ஜெய் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல யார் யாரெல்லாம் நிற்கிறாங்க அப்படின்னு 6 மணிக்கு ஒருத்தன், 4 மணிக்கு ஒருத்தன், 2 மணிக்கு ஒருத்தன் அப்படின்னு டிரெக்ஷன் சொல்லிட்டு இருக்கிறாரு. ஒரே இடத்துல நின்று ஹீரோ கன்னை மாற்றி மாற்றி ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. எல்லாரும் சாவறானுங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த எம்எல்ஏவோட தொண்டை மட்டும் மிஞ்சறான். இவன் தானே ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் ஒன்று அழிப்பேன் அப்படின்னு மிரட்டினது. அவனை பார்த்ததும் ஹீரோ கிட்ட வந்து கால் பாதத்தை ஷூட் பண்ணி உன்னை உயிரோட விடுறேன், உன்னை உயிரோட விடுறதுக்கு காரணம் என்னன்னா இவனையெல்லாம் யார் அள்ளிட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவனை விட்டுறாருங்க. அது மட்டும் இல்லாமல் கடத்திட்டு வந்த அந்த கண்டெய்னர் இருக்குது பார்த்தீங்களா, அதையெல்லாம் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு இடத்துல ஒளிச்சு வைக்கலாம் அப்படின்னு ஜெய் அதுக்கான ஏற்பாடை பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே ஃபாலோ பண்ணிக்கிட்டே பத்மாக்கா உள்ள நுழைஞ்சிடுறாங்க. அப்போ தான் பத்மாக்காக்கு தெரிய வருது நிலத்துக்கு கீழே இவ்வளோ பெரிய பில்டிங் இருக்குது அப்படின்ட்டு. இந்த பத்மாக்கா ஃபாலோ பண்ணிட்டு வந்த விஷயத்த ஜெய் பார்த்துடுறாரு. என்ன பத்மாக்கா பார்க்குறதுக்கு தயாராக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி லைட் ஆன் பண்ணால் கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் கன்ஸு, புல்லட்ஸு, சக்தி வாய்ந்த வெப்பன்ஸாக இருந்துட்டு இருக்கு. எல்லாத்தையும் கடத்தி இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்க, உங்களோட பிளான் தான் என்ன, இதெல்லாம் வச்சு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஜெய் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுக்காம பத்மாக்காவை அங்கேயே கட்டி போட்டுறாருங்க. அங்கே கட் பண்ணால் ஹீரோ வெளியே வந்து இந்த எம்எல்ஏவை ஒரு மிரட்டிடுறாரு. 24 மணி நேரம் நீ இங்கேயே தான் நிற்கணும், இங்கே என்ன நடக்குது அப்படின்ற எல்லாத்தையும் நீ கவனிக்கணும், 24 மணி நேரத்துக்கு முன்னாடி நீ இங்கிருந்து தப்பிக்கணும்னு நினச்சேன்னா கடவுள் கூட உன்னை காப்பாற்ற முடியாது அப்படின்னு மிரட்டிடுறாரு. எல்லாரும் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. எம்எல்ஏ மட்டும் அங்கேயே வெளியே நின்றுட்டு இருக்கிறாருங்க. ஆக மொத்தம் இந்த காம்பவுண்டுக்குள்ள போய் பொழைச்சவன் ஒரே ஒரு ஆள் தான், இந்த எம்எல்ஏவோடைய தொண்டை மட்டும்தான். அவனும் கால் பாதம் செதஞ்சுதான் வெளியே வந்திருக்கிறான். இப்போ எம்எல்ஏ அந்த காம்பவுண்டுக்கு வெளியவே நின்றுகிட்டு இருக்கிறாருங்க. இதுதான் எம்எல்ஏ தொண்டனோடைய எக்ஸ்பீரியன்ஸு. ஆக்சுவலா எம்எல்ஏவோட தொண்டனை உயிரோட விட்டதுக்கு காரணம் உள்ள இருக்கக்கூடிய டெட் பாடிங்களை எல்லாம் எடுத்துட்டு போறதுக்காக. அதே சமயம் இந்த ராஜேஷ் அப்படின்ற தொழிலதிபரை நம்ம ஹீரோ உயிரோட விட்டுருக்கிறாருன்னா அதுக்கு கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கும். அது என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலான்ட்டு அந்த ராஜேஷ் அப்படின்ற தொழிலதிபரை பிரசன்ட்ல நளினி மீட் பண்றதுக்காக போறாங்க. ராஜேஷ் சொல்றாரு, என் மூலமா அவனுக்கு ஒரு உதவி தேவைப்பட்டுச்சு, அதனால தான் அவன் என்ன உயிரோட விட்டான் அப்படின்ட்டு. அது என்ன உதவி அப்படின்னா, இந்த ராஜேஷோடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி 10 வருஷமா ஜெயிலில் இருக்கக்கூடிய காளி பிரதீப் அப்படின்ற ஒரு நபரை வெளியெடுக்கணும் அப்படின்ட்டு. அந்த நபரை வெளியெடுத்ததுக்கு அப்புறம் கூட காளி பிரதீப் ஹீரோவை கொல்லணும் அப்படின்னு கொலவெறியில் இருக்கிறாருங்க. ஹீரோவை கொல்லணும்னு நினைக்கக்கூடிய ஒருத்தனை ஹீரோ எதுக்காக வெளியெடுக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ள உருவாகுது. இப்போ இந்த ஊர்ல இருக்கக்கூடிய சின்ன பையன்கிட்ட உனக்கு தெரிஞ்ச விஷயத்தையெல்லாம் சொல்லுடா அப்படின்னு சொல்ல இந்த பையனுக்கு பப்ஜினா
ரொம்ப பிடிக்குங்க. ஆக்சுவலாக இந்த பையன் கூடலாம் ஹீரோ பப்ஜி விளையாடி இருக்கிறாராம். ஆனால் ஒவ்வொரு முறையும் தோற்று போயிடுவாராம். அவருக்கு பப்ஜியே விளையாட தெரியாது அப்படின்ற மாதிரி இந்த பையன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் இவங்க ரியல் லைஃப்பில் ஒரு பப்ஜி விளையாண்டாங்க பாருங்க அப்படின்னு அவன் ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த எம்எல்ஏ ஹீரோ சொன்ன இடத்துல நின்று என்னை மன்னிச்சுக்கப்பா, என்னை விட்டுரு, நான் இங்கிருந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ அங்கே இருக்கக்கூடிய கார் கண்ணாடியை ஷூட் பண்ணுறாருங்க. ஹீரோ அதுக்கு பர்மிஷன் தரவே இல்லை. நீ 24 மணி நேரம் இங்கேயே நிற்கணும், அதுதான் நான் உனக்கு கொடுக்கக்கூடிய பனிஷ்மெண்ட் அப்படின்னு இந்த எம்எல்ஏவை நிற்க வச்சிடறாரு. ஹீரோவை காலி பண்ணுறதுக்காக 3 டீம் வெளியே காத்துக்கிட்டு இருக்காங்க. முதல் டீம் ப்ரோ டீம், ரெண்டாவது டீம் பார்த்தீங்கன்னா அந்த காலித் அப்படின்றவருடைய டீம், மூணாவது டீம் அந்த நக்சலைட்டோடைய டீம். உள்ள நம்ம வத்மாக்காவை அமைச்சிட்டு இன்னும் வரலையே அப்படின்னு வெளியே காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த 3 டீம். இதில் ப்ரோ டீம் பார்த்தீங்கன்னா உள்ள நுழையிறோம் அடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பிரமோத் சொல்றாரு, உள்ள கிரிமினல் மட்டும் இல்லை சிவிலியன்ஸும் இருக்காங்க, நான் சொல்றதை கேளுங்க அப்படிங்கும்போது நீ சொல்றதெல்லாம் கேட்க முடியாது, நாங்கள் சீஃப் சொல்றதை தான் கேட்போம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. பிரமோத் பார்த்தீங்கன்னா ஹெட் கிட்ட பேசிட்டு நான் ஃபர்ஸ்ட் உள்ள போறேன், அங்கே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறேன், இந்த டிவைஸ் மூலமா உங்களுக்கு சிக்னல் கொடுக்குறேன், நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டு உள்ள வாங்க அப்படின்னு சொல்ல, சப்போஸ் உன்னை அவன் கொண்டானா என்ன பண்றது அப்படிங்கும்போது நான் செத்துட்டேன் அப்படின்னா எங்க மேடம் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க அப்படின்ட்டு நம்ம பிரமோத் அந்த கேட்டு கிட்ட வராரு. எம்எல்ஏ சொல்றாரு, தம்பி உள்ளலாம் யாரும் போக முடியாது அப்படிங்கும்போது நான் நெட்வொர்க் ப்ரொவைடருங்க, கேபிள் ரெடி பண்றதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கேட் ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆகுது. இந்த பிரமோத் உள்ள போறாருங்க. உள்ள போயிட்டு நம்ம ஹீரோ கிட்டையும் ஜெய் கிட்டையும் இந்த மாதிரி கேபிள்லாம் ரெடி பண்றதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, இங்க பாரு நடிச்சதெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவரை தூக்கி வீசுறாங்க. அந்த கவர்ல பாத்தீங்கன்னா இந்த பிரமோத் வந்து இங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்த எல்லா டீட்டெயில்ஸுமே அவங்க கிட்ட பக்காவா இருக்குது. தெரிஞ்சேதான் பிரமோதை உள்ள விட்டுருக்காங்க. ஆர்மிக்கு மெசேஜ் கொடுக்கலாம் அப்படின்னா அந்த டிவைஸ் எடுத்து பிரஸ் பண்றாரு, மெசேஜ் போக மாட்டேதுங்க. அதே சமயம் நம்ம பிரமோதை தூக்கிட்டு போய் அண்டர் கிரவுண்ட்ல கட்டி போட்டுறாங்க. பக்கத்துல பத்மாக்கா இருக்கிறாரு. அப்படியே திரும்பி அந்த பெரிய டிஸ்பிளேல பார்த்தா இந்த ஆர்மி மேன்லாம் வந்து சீக்கிரட்டா ஒரு இடத்துல டென்ட் போட்டு வேவ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அது இங்க பாத்தீங்கன்னா அப்பட்டமா டிஸ்பிளே ஆயிட்டு இருக்குது. சீக்ரெட் கேமராலாம் வச்சு இவங்க ஆக்டிவிட்டி எல்லாம் கண்காணிச்சுட்டே தான் இருக்கிறாங்க. ப்ரிப்பேர்டா தாங்க இருக்கிறாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு நளினி கேட்க அப்பதாங்க விஷயம் தெரிய வருது. இந்த ஆர்மி மேன்ஸ் வந்து உள்ள போகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மேடம் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல பிரமோத் கிட்ட இருந்து தகவல் வரட்டும், வெயிட் பண்ணுங்கன்னு வெயிட் பண்ண வச்சிடறாங்க. ஆர்மி மேன்ஸ் எல்லாம் செம்ம காண்டாகிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த நக்சலைட் டீமும் இந்த காலித்தோடைய டீமும் நம்ம உள்ள போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள அட்டாக் பண்றதுக்காக போறாங்க. அப்போ அந்த பங்களால இருந்து சைரன் வருது. சைரனை கேட்ட உடனே கேட்ல நின்றுட்டு இருக்கிறவரு கீழே படுத்துக்கங்க அப்படின்னு சொல்ல, என்னடா நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த எம்எல்ஏ சொல்றாரு, படுத்துக்கோங்க உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன் அப்படின்னு சொல்ல உள்ள இருந்து ஹீரோ ஷூட் பண்றாருங்க. ஒரு புல்லட் வந்ததுக்கு அப்புறம் அந்த பில்டிங்கை சுத்தியும் மிஷின் கன் ஆன் ஆகி எல்லாருமே ஷூட் பண்ண ஆரம்பிக்குது. எம்எல்ஏ மிரண்டு போய் அப்படியே படுத்துக்கிறாரு. அங்க அட்டாக் பண்றதுக்காக வந்த இந்த நக்சலைட்டோடைய டீமும் அப்புறம் இந்த காலித்தோடைய டீமும் பொத்துன்னு கீழே விழுறாங்க. யாருமே உயிர் பழக்கவே இல்லை. யாருனாலையும் அந்த கேட்டை தாண்டி உள்ளேயே நுழைய முடியலங்க. அப்படி உள்ள நுழைஞ்சவனுங்களும் கேட்டுக்கிட்டேயே இறந்து போயிடுறானுங்க. இதை பார்த்து இந்த ஆர்மி ஆஃபீஸர்ஸ் எல்லாம் மிரண்டு போயிடுறாங்க. அப்போ இந்த மேடம் சொல்றாங்க, இது உங்களுக்கு நடக்க வேண்டியது, பிரமோதுக்காக வெயிட் பண்ணதுனால நீங்க தப்பிச்சிங்க, அவனுங்களாம் மாட்டினானுங்க. கல சூழ்நிலை என்ன அப்படின்னா ஆர்மி ஆஃபீஸருக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால புதுசா ஒரு பிளானை ஸ்கெட்ச் போட்டு எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி மேடம் சொல்லிடுறாங்க. இப்போ பிரசன்ட் சிச்சுவேஷன் எல்லா சூழ்நிலையிலையும் நம்ம ஹீரோ கூடயே இருந்தவர் தான் ஜெய். இப்போ நம்ம ஹீரோ இல்லைனா கூட ஜெய் இருக்கிறாரு. ஜெய்யை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா பல உண்மைகள் நமக்கு தெரியும் அப்படின்ட்டு ஜெய்யை நம்ம நளினி தேட ஆரம்பிக்கிறாங்க. கிடைச்ச இன்ஃபர்மேஷன்லாம் வச்சு ஃபாரின் போகிறாங்க. அங்கே ஜெய்யை மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. அப்போவே பார்த்தீங்கன்னா இந்த ரா ஏஜென்சியிலேருந்து நம்ம நளினிக்கு கால் வருது. நாங்கள் ஒரு கிரிமினல் தேடிட்டு இருக்கோம், அந்த கிரிமினல் கூட கான்டாக்டில் இருக்கிறவனா நீ மீட் பண்ணுறதுக்காக போயிருக்கிற, இதுவே ஒரு குற்றம் தான், தயவு செஞ்சு ஒழுங்காக ஊர் பக்கம் வந்துரு, இது எல்லாத்தையும் நிறுத்திக்க அப்படின்னு மிரட்டுறாங்க. ஆனால் நளினி விடுறதா இல்லை, கதையை முழுசாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த ஜெய் கிட்ட கேட்கும்போது ஜெய் அவரோட பாயிண்ட் ஆஃப் இருந்து விஷயத்த சொல்றாரு. ஜெய்யும் ஹீரோவும் கான்ட்ராக்ட் கில்லர்ஸா தாங்க இந்த நாட்டில் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. ஜெய் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல மெஷர்மெண்ட்லாம் பண்ணுவாரு. ஹீரோ பாத்தீங்கன்னா பயங்கரமான ஷூட்டர். ரெண்டு பேரும் திறமைசாலியான கான்ட்ராக்ட் கில்லர்ஸா இருந்திருக்காங்க. அந்த வகையில காளி பிரதாப் அப்படின்ற போலீஸ் ஆஃபீஸரை போட்டு தள்ளுறதுக்கான கான்ட்ராக்ட் இவங்களுக்கு வந்திருக்கு. கரெக்டா காளி பிரதாப்பை எய்ம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ பாத்தீங்கன்னா வேணுனே அவரை ஷூட் பண்ணாம விட்டுறாரு. என்ன ஆச்சு அப்படின்னு ஜெய் கேட்கும்போது ஹீரோவோட கண் பார்வை ஃபுல்லாவே வந்து ஒரு பொண்ணு மேல இருந்துட்டு இருக்கு. லென்ஸ் வழியா முறையா ஒரு பொண்ணை பாக்குறாரு, காதல்ல விழுறாரு. அந்த பொண்ணை இவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிருதுங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை லென்ஸ் வழியாவே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு நடந்து போகும்போது அங்க இருக்கக்கூடிய ராபரி நகை பணம் எல்லாத்தையும் கொடுன்னு வாங்கி வச்சுக்கிறாங்க. தூரத்துல இருந்து ஹீரோ அந்த நபரோட காலை ஷூட் பண்றாரு. அவனுங்க பயந்து போய் எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் கையில கொடுத்துறாங்க. ஹீரோன் அப்படியே மேல சுத்தி பாக்குறாங்க யார் நம்மளை காப்பாத்தினாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஹீரோன் ஒரு ஃபேஷன் ஷோல கலந்துக்கிறாங்க. அந்த ஃபேஷன் ஷோல தோல்வி அடைஞ்சாங்க. ஹீரோன் வந்து காட்டன் பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த காட்டன் சாரியை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தணும் முயற்சி பண்ணியிருக்காங்க. அந்த முயற்சி தோல்வி அடையுது. சேடா இருக்கும்போது அங்க இருக்கக்கூடிய பலூனை நம்ம ஹீரோ ஷூட் பண்ணி ஒரு ஷவர் விழ வைக்கிறாரு. இதுல ஹீரோன் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஹீரோன் ஒரு ஸ்கூல்ல டீச்சரா இருக்கிறாங்க. அங்க படிக்கக்கூடிய ரச்சனா அப்படின்ற ஒரு சின்ன பொண்ணு கூட ஹீரோ ஃப்ரெண்ட்ஷிப்பை மேக் பண்ணி ஹீரோனை பத்தி எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறாருங்க. ஸோ ஒளிஞ்சிருந்தே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை இவர் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இது வரைக்கும் நேரடியாக மீட் பண்ணவே இல்லை. ஸ்கூல்ல இவங்க சாரி கட்டுறாங்க அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் திட்டதுனால சேடா உட்காந்துக்கிட்டு இருக்க
நான் இருக்கேன்னு நிரூபிங்க அப்படின்னு ரச்சனா சொல்ல அங்கே இருக்கக்கூடிய ஆப்பிளை வெடிக்க வச்சு நம்ம ஹீரோ நிரூபிச்சுக்கிட்டு இருக்கிறாருங்க. இப்படியே ஒருத்தர் பார்க்காமையே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இப்படியே போச்சுன்னா இவங்க சேர மாட்டாங்க அப்படின்ட்டு ரச்சனா பார்த்தீங்கன்னா நேரடியாகவே ஹீரோயின் கிட்ட போயிட்டு இவர் தான் உங்களுக்கு ரூட்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு இன்ட்ரோ பண்ணி வைக்க 2 பேரும் பேசிக்கவே இல்லை. உடனே ஓகே ஆகி 2 பேரும் கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க அப்படின்னு ஹீரோயின் கேட்குறாங்க. அப்போ ஹீரோ சொல்கிறாரு நான் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறேன் அப்படின்னு திணறாரு. இவர் பொய் சொல்கிறாரு அப்படின்னு ஹீரோயின் கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்படியே கட் பண்ணால் இந்தியாவில் அந்த காட்டன் ஃபேக்ட்ரிக்குள்ளே என்ன சம்பவம் நடந்தது அப்படின்றத காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இப்போ பிரமோதும் பத்மாக்காவும் உள்ள அடைச்சி வைக்கப்பட்ட நிலைமையில் இருந்துட்டு இருக்காங்க. இப்போ ஆர்மி ஆஃபீஸர்ஸ் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு பிளானை போடுறாங்க. எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் எல்லாம் வந்து வரவழைச்சு நம்ம உள்ளே போகலாம், ஒருத்தனுக்காக எதுக்கு பயப்படணும், ஷூட் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே நுழைய ஆரம்பிக்கிறாங்க. தக்காளி அந்த பக்கம் இருந்து ஷூட் பண்ணுறாங்க, இந்த பக்கம் இருந்து ஷூட் பண்ணுறாங்க. அந்த இடமே பார்த்தீங்கன்னா சவச்சவேன்னு ஆயிடுதுங்க. நிறைய டேமேஜஸ் நடக்குது. அப்போ ஹீரோவுடைய ஷோல்டரில் ஒரு புல்லட் படுதுங்க. நம்ம ஹீரோ எதனால் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்ற விஷயத்த இப்போதாங்க நம்ம கிட்ட சொல்லவே ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோனுக்கு திருமணம் ஆகி ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. இன்னும் 2 நாளில் குழந்தை பிறக்க போகுதுங்க. அந்த டைமில் நம்ம ஹீரோனும் ரச்சனாவும் ஒரு ஷாப்புக்கு வந்திருக்காங்க. அந்த ஷாப்புக்குள்ள நுழைஞ்ச ஒரு டெரரிஸ்ட்டு எல்லாத்தையும் கண்ட மணிக்கு ஷூட் பண்ணிடுறான். அந்த இடமே ஒரு மாதிரி ஆயிடுது. கடைசியாக அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வராரு. வந்து பார்த்தா ரச்சனா இறந்து கிடக்கிறா. நம்ம ஹீரோனை தேடும் போது ஹீரோன் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. உடனடியாக ஹீரோனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க. ஆனால் சிகிச்சை பலனின்றி நம்ம ஹீரோனும் இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஜெய்கிட்ட இது யார் பண்ணா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது தான் ஹீரோக்கு தூக்கி வாரி போடுதுங்க. 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு குரூப்பு ஹீரோ கிட்ட ஒரு கான்ட்ராக்டை கொடுத்துருக்குறாங்க. காளி பிரதாப் அப்படின்ற போலீஸ் ஆஃபீஸரை போட்டு தள்ளுங்க, அவரு நாங்கள் வெப்பன்ஸ் எல்லாம் கடத்துறதுக்கு தடையாக இருக்கிறார் அப்படின்ட்டு. ஒரு நாள் இந்த குரூப்பு வெப்பன்ஸ் எல்லாம் கடத்திக்கிட்டு இருக்கும்போது காளி பிரதாப் அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. அப்போ நம்ம ஹீரோ தான் பார்த்தீங்கன்னா தூரத்துலேருந்து ஷூட் பண்ணியிருப்பாரு. ஆனால் காளி பிரதாப் அங்கே இருக்கிற பில்லருக்கு பின்னாடி ஒளிஞ்சிருப்பாரு. அதனால் அந்த குரூப் பார்த்தீங்கன்னா சேஃபாக இந்த வெப்பன்ஸ் எல்லாம் கடத்திட்டு போயிருப்பாங்க. அந்த வெப்பன்ஸை கடத்தின குரூப் தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஹீரோவுடைய மனைவியும் ரச்சனா அப்படின்ற பொண்ணையும் கொலை பண்ணியிருக்கிறாரு. அந்த ரச்சனான்ற பொண்ணு வேற யாரும் கிடையாதுங்க, காளி பிரதாப் அப்படின்ற போலீஸ் ஆஃபீஸருடைய பொண்ணு தான். அன்னைக்கு நாம அவங்க ஆயுதம் கடத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணாமல் இருந்திருந்தோம் அப்படின்னா இன்னைக்கு 18 பேர்த்தோட உயிர் போயிருக்காது அப்படின்றத நம்ம ஹீரோ ரியலைஸ் பண்ணுறாரு. நம்ம ஹீரோயின் சாவறதுக்கு முன்னாடி இனி யாருமே இந்த மாதிரி அனாமத்தா சாவக்கூடாது, இது நான் அவங்க கிட்ட கொடுக்கக்கூடிய விஷயம், இதை காப்பாற்று அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இறந்து போயிருந்திருப்பாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா யார் ஆயுதத்தை கடத்தினாலும் சரி அந்த ஆயுதத்தை இவர் கடத்திடுறாருங்க. அதாவது உங்களுக்கு ஒரு கொள்கை இருக்குது, அந்த கொள்கைக்காக நீங்கள் போராடுறீங்க அப்படின்னா போராடிக்கோங்க, உங்களுக்கு எதுக்கு ஆயுதம், அந்த ஆயுதத்தை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஆயுதத்தை நான் கடத்துவேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆயுதத்தை எல்லாம் ஸ்டோர் தான் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. அதை வச்சு அவர் எந்த பிளானும் பண்ண கிடையாது. கண் கலாச்சாரத்துக்கு எதிரான ஒரு விஷயத்தை தாங்க ஹீரோ பண்ணியிருக்கிறாரு. அதை கொஞ்சம் வயலண்டா பண்ணியிருக்கிறாரு. அதனாலேயே பார்த்தீங்கன்னா ஆர்மிக்கும் ஹீரோவுடைய குரூப்புக்கும் பயங்கரமான சண்டை. அந்த சண்டையில் ஹீரோவுடைய அந்த ஏரியாவே அழிஞ்சு போதுங்க. கடைசியில் நாம் இங்கே பொழைக்க மாட்டோம் அப்படின்ற விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சு போச்சு. அண்டர் கிரவுண்டில் வந்து நம்ம பத்மாக்காவையும் பிரமோதையும் ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் இங்கேருந்து போயிருங்க, ஜெய் நீ இங்கேருந்து போயிரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கேட்டு கேமரா முன்னாடி ஒருத்தர் வந்து நின்றுட்டு இருக்கிறாரு. வேற யாரும் கிடையாது, நம்ம காளி பிரதாப். காளி பிரதாப்புக்கு ஹீரோ மேலே செம்ம காண்டுங்க. அன்னைக்கு நம்ம ஹீரோ அந்த டெரரிஸ்ட்டுங்களுக்கு ஹெல்ப் பண்ணாமல் இருந்திருந்தாரு அப்படின்னா இன்னைக்கு அவரோட பொண்ணு உயிரோட இருந்திருக்கும். அதுக்கு முழு பொறுப்பு ஹீரோ தான் அப்படின்னு ஹீரோ பூட்டு தள்ளுறதுக்காக வந்திருக்கிறாரு. பிரதாப்பை உள்ள விட்டுறாருங்க. நான் பண்ணது பெரிய தப்பு தான், அதை ரியலைஸ் பண்ணி தான் இப்போ நல்லது பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். உனக்கு ஏற்பட்ட இழப்புன்றது ஒரு பெரிய இழப்பு தான். அது மட்டும் இல்லாமல் நீ தப்பு பண்ணி ஜெயிலுக்கு போயிருந்த, உன்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வெளியெடுத்ததற்கு காரணமும் வெளியே உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இருக்குது. அதாவது நீ வாழ்க்கையில் 10 வருஷத்தை இழந்திருக்க, உன்னோட 10 வருஷம் இழந்த வாழ்க்கையை நான் மீட்டு கொடுக்குற மாதிரி ஒரு விஷயத்தை வெளியே பண்ணியிருக்கேன். அதே சமயம் நான் உன் கையால் சாவறதுக்கு தயாராக இருக்கேன், என்னை கொன்று அப்படின்னு கண்ணை தூக்கி போட்டுறாருங்க. ஆனால் காளி பிரதாப் உன்னை கண்ணாலலாம் சாவடிக்க மாட்டேன்டா, உன்னை அடிச்சே சாவடிக்க போகிறேன் அப்படின்னு 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா காளி பிரதாப் சொல்கிறாரு, ஒழுங்காக எல்லாத்தையும் தூக்கி போட்டு சரண்டர் ஆயிரு, இது எல்லாத்தையும் விட்டுரு. அப்படிங்கும் போது என்னை கொல்றதுனா கொன்று, ஆனால் இது எல்லாத்தையும் தூக்கி போட்டு வான்னு மட்டும் சொல்லாத, நான் பண்ண மாட்டேன். என் பொண்டாட்டி சாவறதுக்கு முன்னாடி எனக்கு கொடுத்த வாக்கு இது, கன் கலாச்சாரத்தை ஒழிப்பேன். அது மட்டும் இல்லாமல் உனக்காக ஒரு வெளியே ஒரு வாழ்க்கை காத்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னல, போய் பாரு உனக்கே புரியும் அப்படின்னு சொல்ல வெளியே போய் ஸ்கூல் கிட்ட நின்னா ஒரு பொண்ணு ஓடி வந்து அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலராக பேசுகிற மாதிரி பேச ஆரம்பிக்குது. யார் இந்த பொண்ணு அப்படின்னு கேட்க அப்போ தான் ஜெய் ஒரு விஷயத்த சொல்கிறாருங்க. ஆக்சுவலாக ஹீரோடைய மனைவி இக்கட்டான சுச்சுவேஷனில் அட்மிட் ஆகிருக்கும்போது குழந்தை பிறந்திருக்கும், அதுவும் கேர்ள் பேபி. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோவுடைய மனைவி இறந்து போயிருப்பாங்க. என்னால் தான் ரச்சனா அப்படின்ற பொண்ணோட வாழ்க்கை போச்சு. காளி பிரதாப் அப்படின்றவர் அவரோட மகளை இழந்தாரு. காளி பிரதாப்போடைய மகளாவே நான் என்னோட மகளை வளர்க்க போகிறேன் அப்படின்ட்டு ஹீரோ வந்து ஃபோன்லேயே
தன்னோட பொண்ணுக்கிட்ட பேச ஆரம்பிச்சிருந்திருக்காரு. ஆனால் நான் தான் உன்னுடைய அப்பா அப்படின்னு காளி பிரதாப்போடைய ஃபோட்டோவை காமிச்சு வளர்க்க ஆரம்பிச்சிருந்திருக்காரு. அதனால தான் காளி பிரதாப்பை ஸ்கூல் முன்னாடி பார்த்த உடனே அந்த பொண்ணு ஓடி வந்து அட்டாச்மெண்ட் ஆகிட்டா. இவ தான் இனி உன் வாழ்க்கை, உன் குழந்தை, இவளை வளர்த்துக்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லியிருந்திருக்காருங்க. அதே மாதிரி காளி பிரதாப்பும் அக்செப்ட் பண்ணிட்டு அந்த பொண்ணை வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. ஆர்மி என்ன சொல்கிறாங்கன்னா, ஹீரோ கூட போராட முடியல, மிசைலை லான்ச் பண்ணி இந்த இடத்தையே காலி பண்ணிடலாம், ஹீரோ செத்துருவான் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு முன்னாடியே ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்த ஃபுல்லாகவே நம்மளே அழிச்சிடலாம், நீங்கள்லாம் வெளியே போங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அனுப்பிடுறாருங்க. ஸோ ஆர்மியோட மிசைலும் அங்கே வருது. அதே சமயம் ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த டிஸ்ட்ராய் பண்ணிடுறாரு. ஹீரோ அதில் இறந்துட்டாரு அப்படின்ற மாதிரி நியூஸ் வருதுங்க. ரா டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மேடம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 10 வருஷமாக இந்த இடத்துல ஒரு சாம்ராஜ்யத்தையே கிரியேட் பண்ணியிருக்கிறான், இவ்வளோ பெரிய சம்பவத்தில் அவனுடைய எந்த பாடி பார்ட்ஸும் கிடைக்கவே இல்லை, எக்ஸிட் பிளான் பண்ணாமே இருந்திருப்பான், அவன் கண்டிப்பாக செத்துருக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி மேடம் சொல்கிறாங்க. ஸோ மேடம் கெஸ் பண்ணது சரிதான். ஹீரோ பார்த்தீங்கன்னா எக்ஸிட் பிளானை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி வேறு நாட்டுக்கு தப்பிச்சு போயிட்டாரு. அந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா கன் கலாச்சாரம் இருக்கு இல்லையா, அதை ஒழிச்சுக்கிட்டு இருக்கிறாருங்க. எந்த ஊரில் யார் கன்னை எடுத்தாலும் நான் அழிக்கிறதுக்காக வருவேன் அப்படின்றத சொல்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோட மொத்த கதையும் தெரிஞ்சுக்கிட்டு ஈகிள் அப்படின்ற ஒரு புக்கை லான்ச் பண்ணுறாங்க. ஒருத்தர் கெட்டவர் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், அவர் நல்லவர், அவர் ஒரு ஹீரோ அப்படின்ற மாதிரி இந்த உலகத்துக்கு ஹீரோ பற்றின விஷயத்தை வெளிக்கொண்டு வராங்க. அதே சமயம் இன்னொரு பயங்கரமான கிரிமினல் ஹீரோவை போட்டு தள்ளுறதுக்கு துடிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அவனை போட்டு தள்ளுறதுக்கு தயாராகிறாரு. இது பார்ட் 2க்கான லீடாக வச்சு படத்தை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.